ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை கிடைத்ததே போதும். ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து தியானம் செய்து வந்தார் துறவி ஒருத்தர். அவர் அமைதியாக தியானம் செய்ய பறந்து விரிந்த நிழல் தந்தது அந்த மரம். அவ்வப்போது அவருக்கு முன்னாடி இறைவன் காட்சி தருவார். இதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டது அந்த மரம். அடர்ந்து படர்ந்த பருவகாலம் வருகிற போது கொத்து கொத்தாக மலர்கள் பூத்துச் சொரியும். ஆனா அவற்றில் காய்களாக மாறுகிற பாக்கியம் எல்லா பூக்களுக்கும் கிடைப்பதில்லை. மிஞ்சி போனா 100 காய்கள் பிஞ்சு விட்டு காய்த்து பழுக்கும். அது அந்த மரத்துக்கு ஒரு குறையாக இருந்தது. இவ்வளவு பூக்களும் காயானா எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்னு நினைத்தது அந்த மரம். தனக்கு குடை மாதிரி நிழல் தந்து அந்த மரத்தை அதுவரை நிமிர்ந்து பார்த்ததே இல்லை அந்த துறவி. இப்போது மரம் ஏதோ முணுமுணுப்பது கேட்டு நிமிர்ந்து பார்த்து, என்ன சொல்கிறாய் மகளே அப்படின்னு கேட்டாரு அந்த துறவி. ஒன்றுமில்ல, என்னுடைய எல்லா பூக்களும் காயாவதில்லை. எதிரில் உள்ள இந்த மரத்தை பாருங்க, இலைகளே இல்லாமல் அவ்வளவும் காய்களாகி சடசடக்கின்றன. நானும் இதே மாதிரி காய்த்து குலுங்க வேண்டும் என கடவுளிடம் கேளுங்க அப்படின்னு சொல்லிச்சு அந்த மரம். லேசாக புன்னகைத்து, இதையெல்லாம் கடவுளிடம் கேட்க வேண்டியது இல்லை, நானே அப்படி ஆக்குகிறேன் அப்படின்னு கூறி தன் முன் தரையில் தேங்கி கிடந்த மழை நீரை எடுத்து அந்த மரத்தின் மீது தெளித்தாரு அந்த துறவி. அடுத்த சில நாட்களில் மரத்தில் இருந்து பூக்கள் உதிரவே இல்லை. அவ்வளவும் பிஞ்சுகளாகவே மாறி காய்களாகவே தொங்கின. மரத்துக்கு அது சந்தோஷமாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக காய்களை சுமக்க முடியாம திணறிச்சு அந்த மரம். மழை பெய்ய துவங்கியதால இன்னும் கனமாகி விட்டது. அது தவித்தது. இப்போது மரத்தின் முணுமுணுப்பை கேட்டு தலை நிமிர்ந்தாரு அந்த துறவி. சுவாமி, என்ன பழைய மாதிரியே ஆக்கி விடுங்க, என்னால இந்த சுமையை தாங்கவே முடியவே இல்லை அப்படின்னு அலறியது அந்த மரம். எந்த மரத்தில் எத்தனை பூக்கள் பூக்க வேண்டும், எத்தனை காய்கள் காய்க்க வேண்டும் என்பதை இறைவனே தீர்மானிக்கிறாரு. அதை மாற்ற முயல்வது தவறு. இப்போது புரிந்ததா என்று கேட்டு மறுபடியும் ஆசீர்வாதித்தாரு அந்த துறவி. பொலபலவென்று காய்கள் உதிர்ந்தன. நிம்மதி பெருமூச்சு விட்டது அந்த மரம். யார் யாருக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அதுதான் கிடைக்கும். அதை வைத்து திருப்தி அடைய வேண்டும். அதை விட்டு புலம்புவதில் எந்த பயனுமே இல்லை. இந்த கதையில சொல்லப்பட்ட நீதிய நேர்மறையா எடுத்துக்க வேண்டுமே தவிர எதிர்மறையா எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கு கிடைத்தது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனா நாம அதற்காக முயற்சி செய்யாமல் மட்டும் இருக்கக்கூடாது. முயற்சி செய்தும் அது கிடைக்கவில்லை என்றால் அதற்காக நாம சோர்ந்தும் போகக்கூடாது. திரும்ப திரும்ப முயற்சி செய்து கொண்டே இருக்கணும். முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.